ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி ஊட்டியில் செகண்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் ஊட்டியிலேருந்து பைக்காரா லேக் போகிற வழியில் இருக்க பைன் ஃபாரஸ்ட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கூடலூர் ரோட்டில் தான் போகணும். இதுக்கு சிட்டியிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் 40 ருபீஸ். அடல்ட்டுக்கு 40 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. மார்னிங் 8 o'clockலாம் ஓப்பன் ஆயிருங்களாம். ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா. இங்கே ஜிபே இதெல்லாம் கிடையாதுங்க, கேஷ் மட்டும்தான். அதனால் கேஷ் மாற்றி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். லைட்டாக தூறல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தூறல் லைட்டாக நின்றுச்சு. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலி ஃபோட்டோ, சிங்கிள் ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டோம். கீழே ஒரு லேக் இருக்குங்க, லேக்குக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் மழை தூறிக்கிட்டே இருந்ததுனால லைட்டாக கால் ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிச்சு. சரி, ரிஸ்க் எடுக்க வேண்டாம், கீழே போக வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டோம். நாங்கள் மரம்லாம் செம்ம ஹைட்டாக இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ட்ரீ பார்க்னு ஒரு ஏரியா இருக்கான். அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். பாருங்கள், ரொம்ப மேகமூட்டத்தோட கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் நிறைய கடை, ஸ்வெட்ரு, டீ ஷாப்பு கடைலாம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் டீ குடிச்சிட்டு கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 5 ருபீஸ் தான். வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இங்கே லைட்டாக நாங்கள் உள்ளே போகும்போது மேகமூட்டமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் லைட்டாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு பசங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அவங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு ஹார்ஸ் ரைடு போகணும். நாங்கள் இங்கே ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு, பசங்க போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஹார்ஸ் ரைடெலாம் போனாங்க. சின்ன பசங்களை தனியாக கூட அனுப்பலாம். கூடவே ஒரு ஆள் ஒருத்தவங்க கூடவே தான் போகிறாங்க. அதனால் பயம்லாம் இல்லை. நீங்கள் தனியாகவே சின்ன பசங்களை அனுப்பலாம். ஹார்ஸ் ரைடுக்கு ஆஃப் ரவுண்ட்னா 300 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபுல் ரவுண்ட்னா 600 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பசங்க நல்லா ஹார்ஸ் ரைடெலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஹார்ஸ் ரைடெலாம் முடிச்சுட்டு நாங்கள் பைக்காரா லேக்குக்கு கிளம்பிட்டோம். பைக்காரா லேக்கில் போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே செக் போஸ்ட் இருக்குது. அங்கேயே வெயிட்டிங் டைம் எல்லாமே சொல்லிடுறாங்க. 2 hours வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்கள் போனது சாட்டர்டே அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே மட்டும் மதியம் லஞ்ச் பிரியாணி அங்கே கிடைக்குங்களாம். தமிழ்நாடு டூரிசம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 டேஸ்க்கு மட்டும் பிரியாணி அங்கே கிடைக்கும். லஞ்ச் அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் போட்டிங் போகலான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் 2 hours ஆகுன்றதுனால கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு சரி வேறு ஏதாவது ஸ்பாட் பார்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா கூடலூர் போகிற வழியிலேயே நீடில் ராக் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ருபீஸு. டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். இது ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஹைட்டு ஏறுற மாதிரி இருக்கும்.
இது வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் வியூ பாயிண்ட்டு தான். கொஞ்சம் தூரம் ஆனால் நடந்து போகணும். நல்லா ட்ரெக்கிங் போக பிடிக்கும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நாங்கள் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருந்தோம். இதில் வந்து சைடில் ரைட் சைடு வந்து ஒரு பாதை போகும். அங்கே போய் பார்த்தீங்கனாலும் அங்கேயும் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டு தான். நாங்கள் அந்த பக்கம் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக பச்சை பசேர்னு வெறும் மலைகளாக தான் இருந்துச்சு. இயற்கையை ரசிக்க பிடிக்குன்றவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் வயசானவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இறங்கும்போது தெரியாது. கொஞ்சம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சைடில் எல்லாமே சேஃப்டியாக இதில் கம்பிலாம் கொடுத்து சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. பயம் இல்லாமல் நீங்கள் ஏறலாம். நீங்கள் இதை போயிட்டு எந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வந்துட்டோம். இடம் பாருங்கள், சைடில் கம்பிலாம் கட்டி, ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. தரையிலேருந்து ரொம்பவே ஹைட்டில் இருந்துச்சு. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் சிட்டி ஃபுல்லாகவே பார்க்கலாம். இங்கே வந்து யானையும் வரும்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த பக்கம் தடுப்பு, இந்த பக்கம் பாறை, கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயப்பட வேணாம், சேஃப்டியான இடம் தான். நீங்கள் தாராளமாக மேலே போய் பார்க்கலாம். மேலே போக போக உங்களுக்கே அங்கே என்ன இருக்குது எல்லோரும் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். நாங்கள் அப்படியே மேலே ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வந்தாச்சு நாங்கள். மேலே அப்படியே ஏறி வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து வியூ பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே திரும்பினாலும் ரொம்ப அடர்ந்த காடு, பச்சை பசேர்னு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது வீக்கெண்ட்னால கொஞ்சம் எல்லா இடமுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா வீக்டேஸ்லேயே பிளான் பண்ணுங்கள். நாங்கள் பசங்களுக்கு லீவு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே பார்த்ததுக்கப்புறம் இது வந்து 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டு. இங்கே காரு நிப்பாட்டுறதுக்கு கூட இடம் இல்லைங்க, பயங்கர க்ரௌடு. அதனால் நாங்கள் உள்ளே போகலை. ஷூட்டிங் பாயிண்டில் வந்து நல்லாயிருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பயங்கர க்ரௌடு, அதனால் நாங்கள் அங்கே போகலை. இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு முதுமலை போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். முதுமலை வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த முதுமலை வீடியோவில் சந்திப்போம். பாய்.